வணக்கம் மக்களே, நான் உங்கள் லோகன் டாக்கீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள், பிசினஸ் பிரஷர், தியேட்டர் அலகேஷன், பாலிடிக்ஸ்னு பெரிய போரே நடக்கும். சூர்யாவோட கருப்பு படத்துக்கும் அதுதான் நடந்துச்சு. படம் வருமா வராதான்னு ரசிகர்கள் நகம் கடிக்க வச்சு ஒரு வழியா இப்போ தியேட்டருக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சாமி நிகழ்த்திருச்சா யாராவது உள்ள புந்து செல்லாதுன்னு யாராவது. ஆனா தியேட்டருக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல சூர்யா அப்படிங்கிற பேர் வரும்போது தியேட்டர்ல பறந்த விசில் சத்தம் இருக்கே பாருங்க. அங்கேயே படம் பாதி ஜெயிச்சிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி மாதிரியான ஹியூமர் சென்ஸ் இருக்கிற டைரக்டர் சூர்யா மாதிரி அர்ப்பணிப்பான ஆக்டரை வச்சு, அதுவும் ஃபேமிலி மிஸ்டரி த்ரில்லரை கருப்பு என்ற டைட்டில் எடுத்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம லோகன் டாக்கீஸ் சேனல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ், நெகட்டிவ், இதோட ஹிடன் டீடைல்ஸ்னு எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்த படத்தோட உலகத்தை பத்தி பேசியாகணும். இது நம்ம வழக்கமா பாக்குற சிட்டி கதையோ இல்ல நார்மலான கிராமத்து கதையோ கிடையாது. இது ஒரு பக்கா ஃபேண்டசி டிராமா. ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல நடக்கிற விசித்திரமான சம்பவங்கள், அங்க இருக்கிற மர்மமான பழிவாங்குதல், இதுதான் பேஸ்லைன். இந்த கதையோட மையப்புள்ளியே நம்ம சூர்யா அண்ணன் தான். விக்ரம் படத்துல வெறும் 5 நிமிஷம் ரோலக்ஸா வந்து தியேட்டர்லயே மிரள வச்சாருல, அந்த ரகடு ராவான சூர்யாவை இந்த படம் முழுக்க பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ரசிகர்களுக்கு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி பெரிய விருந்தே வச்சிருக்காரு. அவரோட காஸ்டியூம் டிசைன், அந்த கலைந்த முடி, உடம்பு முழுக்க இருக்கிற அந்த கரைகள் சும்மா ஒரு மாஸ் மெட்டீரியல் மாதிரி காட்டியிருக்காங்க. குறிப்பா சூர்யாவோட வாய்ஸ் மாடுலேஷன் சில சீன்கள்ல அவர் கோபத்துல கத்தும் போது தியேட்டர் ஸ்பீக்கர்களே அதிருது. சூர்யா தன்னோட கேரக்டருக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறாருன்னு நமக்கே தெரியும். இந்த படத்துலயும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அவரோட எனர்ஜியை பார்க்கும்போது மனுஷன் என்ன மனுஷன் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. என்ன இது? அடுத்ததா இந்த படத்துல இன்னொரு மிகப்பெரிய பில்லர் த்ரிஷா. தமிழ் சினிமாவில் ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற கதைகள் வர்றது ரொம்பவும் குறைவு. வந்தாலும் அவங்கள வெறும் சென்டிமெண்ட் சீன்களுக்கு வச்சுப்பாங்க. ஆனா கருப்பு படத்துல த்ரிஷாவோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. அவங்க சூர்யாவுக்கு இணையா சில இடங்கள்ல சூர்யாவையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, ஒரு மெச்சூர்டான லவ் மற்றும் ஒரு மிஸ்டீரியான பாண்டிங், அதை ஸ்கிரீன்ல ரொம்பவும் அழகாவே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் வர்ற சீன்கள்ல பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒரு சின்ன கிளாசிக்கல் டச் கொடுத்திருக்காங்க. அது ரொம்பவே ரசிக்க வைக்குது. ஆனா இந்த படத்துல அவர் மொத்தமாவே வேற ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. ஒரு கமர்ஷியல் மாஸ் ஹீரோவை வச்சு எப்படி ஒரு ஃபேண்டசி கதையை லாஜிக் மறாம சொல்லணும்னு யோசிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ற விதமும் மற்றும் ரகசியம் என்னன்னு நம்மளை தேட வைக்கிற திரைக்கதைன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம கிரிப். குறிப்பா அந்த இன்டர்வல் பிளாக் தியேட்டர்ல எல்லாரையும் வாயடிச்சு போக வைக்கிற மாதிரி ஒரு மரண மாஸ் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அங்கேயே டைரக்டருக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சிடலாம். படம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. சரி, அப்ப நெகட்டிவே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதையும் நம்ம லோகன் டாக்கீஸ் சேனல்ல ஓப்பனா பேசிதானே ஆகணும். இந்த படத்தோட பலவீனமே இந்த செகண்ட் ஹாஃபோட ஆரம்பம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்ச அந்த ஹைப் மற்றும் ட்விஸ்டுகளுக்கு அப்புறம் கதையோட பேக் ஸ்டோரிய சொல்லும் போது படம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகுது. அப்புறம் த்ரிஷாவோட டப்பிங் சரியில்லைன்னு தான் சொல்லணும். த்ரிஷா பேசும்போதெல்லாம் வேற யாரோ டப்பிங் பேசுற மாதிரி வெளிப்படையா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த 4 பேர் சாங்க கட் பண்ணது வெளிப்படையா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூர்யா வர்ற அந்த சாமி இன்ட்ரோக்கு பிஜிஎம் இன்னும் நல்லா போட்டிருக்கலாம். தேவையான சில இடங்கள்ல பிஜிஎம் சரியாவே ஒர்க் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூர்யா எங்கன்னு தேட வேண்டியதா இருந்துச்சு. சில இடங்கள்ல டயலாக் ரொம்பவே லென்த்தா இருக்கேன்னு ஒரு ஃபீல் வருது. ஆர்ஜே பாலாஜி கொஞ்சம் எடிட்டிங்ல இன்னுமே கத்திரியை வச்சிருக்கலாம். அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிரிப்பா இருந்திருந்தா இந்த படம் தமிழ் சினிமாவோட ஒரு கல்ட் கிளாசிக்கா மாறி இருக்கும். ஆனா இந்த சின்ன சின்ன லேகையும் தாண்டி படத்தை தாங்கி பிடிக்கிறது இதோட டெக்னிக்கல் டீம் தான். முக்கியமா சினிமோட்டோகிராஃபி படம் முழுக்க அந்த டார்க் ஷேடோவை வச்சு விளையாடி இருக்காங்க. நைட் டைம்ல நடக்கிற சண்டை காட்சிகள், அந்த கத்தி இருக்கிற சீன்கள்ல இருக்கிற லைட்டிங் எல்லாமே ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படம் பார்க்குற ஃபீல் கொடுத்தது. அடுத்தது இதே பிஜிஎம் மாஸ் சீன்களுக்கும் ஒரு மாதிரியான மெட்டல் மியூசிக்கும், எமோஷனல் சீன்களுக்கு ஒரு மெலோடியான டோனும் கொடுத்து சீன்களை வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணிருக்காங்க. சவுண்ட் டிசைனிங் இந்த படத்துல ரொம்பவே முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ஸோ ஃபைனல் கட் என்னன்னா, சூர்யா த்ரிஷா காம்போவுக்காகவும் ஆர்ஜே பாலாஜியோட இந்த புதிய முயற்சிக்காகவும் அந்த மிரட்டலான ஆக்ஷன் காட்சிக்காகவும் கருப்பு படத்தை தியேட்டர்ல கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். இட்ஸ் எ ஒர்த் வாட்ச் கமர்ஷியல் ஃபேண்டசி என்டர்டெய்னர். சரி, நீங்க இன்னும் கருப்பு படம் பார்க்கலைன்னா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. ஒருவேளை படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூர்யாவோட எந்த சீன் ரொம்பவே மாசா இருந்துச்சு எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய். தேங்க்யூ.